கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சித்திரை வருடப்பிறப்பினுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இந்த புது வருடத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள், நல்ல செல்வம், நல்ல கல்வி புலமை, நல்ல சிந்திக்கின்ற ஆற்றல் என்று எல்லா விதமான பண்புகளும் எங்களுடைய குவிந்து இறைவனுடைய திருவருள் என்றும் சித்தித்திருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்த புத்தாண்டினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் இலங்கையிலே பேணப்பட்டு வரக்கூடிய ஒரு சமயவியல் தத்துவார்த்த ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனையோடும் இந்த சித்திரை புது வருடத்தினுடைய நற்காரியங்கள் குறித்தும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே மதிப்பார்ந்த திருக்கணித பஞ்சாங்க கணிதர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா ஐயா அவர்கள் மட்டுவில் பிரதேசத்திலிருந்து கலையும் கல்வியும் அறிவும் என்றுமே திளைத்திருக்கக்கூடிய அந்த தென்மராட்சி பகுதியிலே இருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிகள் இணைத்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலாகத்தான் இது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், எங்களை போன்ற சிறியவர்களுக்கெல்லாம் உங்களை போன்ற பெரியவர்களோடு இருந்து நிகழ்ச்சி செய்வதற்கு கூட ஒரு தவமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே முன்னமே எனக்கு உங்களுடைய அறிமுகம் இருந்தாலும் இன்றைய தினம்தான் இந்த புது வருடம் சார்ந்த இன்றைய நாளிலே தான் உங்களோட சந்திப்பு கூட திருவருள் கைகூட்டி இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே இரண்டு விதமான பஞ்சாங்கங்கள் தான் எங்களுடைய பாவனையிலே சைவ சமய நெறிகளை பின்பற்றுபவர்கள் இந்த ரெண்டு விதமான பஞ்சாங்க முறைமைகளைத்தான் கைக்கொள்கிறோம். ஆமாம், இது இந்த ரெண்டு விதமான பஞ்சாங்க முறைமைகளினுடைய ஒரு அடிப்படை விளக்கம், அதை பற்றி கூறும். ஆமாம், இந்த பஞ்சாங்கம் என்று சொன்னால் அதாவது 5 அங்கங்கள் கொண்டது பஞ்சாங்கம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 அங்கங்களை உள்ளடக்கியது பஞ்சாங்கம். 5 அங்கம் பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பஞ்சாங்கத்திலே ஒரு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்று பழமை வாய்ந்த பஞ்சாங்கமாக அது இன்று வரையும் பேணிக்கொண்டிருக்கின்றது. அதன் பின்னர் வந்த பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கம் நடைமுறையில் இருக்கின்றது. இந்த 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது முன்னர் பாவித்தது அந்த பஞ்சாங்கம் தான் சரி, அதுதான் நாங்கள் பின்பற்றுற நாங்கள் அதன்படி தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவார்களும் உண்டு. இதே நேரத்தில் காலப்போக்கில் அதாவது கிரகங்களுடைய அசைவுகள் அதுகளை சிந்தித்து வானசாஸ்திர முறையில் கணிக்கப்படுகின்ற திருக்கணித பஞ்சாங்கம் சரி என்று சொல்லப்படுகின்ற படித்தவருடைய பண்பும் அங்கே சொல்லப்படுகின்ற அதாலேயே திருக்கணித பஞ்சாங்கம் சரி என்று சொல்வார்களும் உண்டு. 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறை இருக்கின்றது. சிலர் அதை பின்பற்றுகின்றார்கள், சிலர் இதை பின்பற்றுகின்றார்கள். இதிலே எது சரி என்ற ஒரு அர்த்தமும் ஒரு கேள்வியும் உண்டு இருக்கத்தான் செய்கின்றது. அது இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனால் சரி என்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நடைமுறை என்றது ஒன்று வருகின்றது. அதாவது பழைய காலத்தில் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே தொன்மையாக திருக்கணித பஞ்சாங்கம் என்றதான் இருந்தது. அந்த திருக்கணித பஞ்சாங்க முறையை கணிக்கிறதுக்கு உரிய அதாவது வழிவகைகள் கஷ்டமாக இருந்தது. சரியான அதாவது அந்த காலத்து இப்போல்லாம் கால்குலேட்டர் மீட்டர் எல்லாம் இருக்கின்றല്ലോ. அந்த காலத்தில் அதாவது மனுவலாக செய்யும்போது சரியான கஷ்டங்கள் இருந்தது. இதாலே இந்த வரருசி என்ற ஒரு முனிவர் வாக்கிய முறையில் அந்த கணிதங்களை செய்து இதன்படி கொஞ்சம் இலகுவாக இருக்கும் நினைத்து வரரிசி வாக்கியம் என்றதை இயற்றினார். அந்த வரரிசி வாக்கியம் கணிதத்தை இயற்றி போட்டு அவர் சொன்னார், இந்த கணித பிரமாணங்களை காலத்துக்கேற்ற மாதிரி திருத்தங்களை செய்து பாவிக்க சொல்லி. அதாவது இப்போ நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் பூரண திதி கணிக்கின்றோம், மற்ற சந்திர தர்சனம் என்ற சில இதழ் வருகின்றன. இதெல்லாம் கணிக்கும் போது நாங்கள் வானிலை அவதானத்தை பார்த்து அதில் சரியாக இருக்குன்னு நாங்கள் செக் பண்ணித்தான் அதை செய்ய வேணும் என்று அது சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அவர்கள் அந்த காலத்தில் அதை திருத்தி கணிச்சு கொண்டு வந்தபடியே சரியாக இருந்தது. ஆனால் அந்த பிரமாணங்களை காலம் போக்கில் இந்த திருத்தங்கள் செய்யாமலேயே உபயோகிக்கப்பட்டு வருது. இப்போ திருத்தங்கள் இல்லாமல் அந்த வாய்ப்பாடுகளை உபயோகிக்கிறதால தான் இந்த பிரச்சனைகள் சரியான வகையில் அமைதில்லை கணிப்புகள். இதனால் தான் திருக்கணிதம் என்றது பின்னர் திருக்கணித முறையை
எல்லோரும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அதாவது திருக்கணித முறை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது பிறகு வசதிகள் வர வர அக்யூரேட்டான முறையில் கணிக்கக்கூடிய வசதி வந்துட்டுது. அப்போ இது இப்போ இலங்கையை பொறுத்தவரை முன்னாடி ஆரம்பத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் இருந்தது 300 வருஷங்களுக்கு முந்தி. பிறகு 168 வருஷமாக கிட்டத்தட்ட திருக்கணித பஞ்சாங்கம் வருது. அப்போ இந்தியை எடுத்துக்கணும், இலங்கையை எடுத்துனாங்க, இந்தியாவை விட்டு இலங்கை எடுத்து பார்க்கும்போது பழைய காலத்தில் இருந்தது வாக்கியம், பின்னர் வந்து திருக்கணிதம் என்று சொல்லப்படுது. ஆனால் வாக்கியம் சரியாக இருந்தால் திருக்கணிதம்ன்றது தோன்றி இருக்காது. நிச்சயம் இதுதான் உண்மை. அதாவது சரியான முறையில் அது கணிக்கப்பட்டிருந்தால் வேறொரு கணிதம் வர தேவையில்லை தானே. அதுதான். அதாவது இன்னொரு முறையை நாங்கள் எடுத்து சொல்லலாம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் சில அதாவது கிரகணம் போன்றவற்றை எடுத்தால், இந்த கிரகண கணிப்பு எடுத்துக்கொண்டால் பாருங்கோ, 2 பஞ்சாங்கம் இருக்குது. 2 பஞ்சாங்கத்திலும் திதி நட்சத்திர முடிவுகள் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் கிரகணம் வரைக்கும் ஒரே நேரம் வருது. என்னென்று வரும்? வராது. என்ன 5 மட்டும் 8 தானே வரும். ஒரு ஆளுக்கு 7 ஒரு ஆளுக்கு 8 வரக்கூடாது இல்லையா? அப்போ இதில் என்ன நடக்குன்னு சொன்னால், வாக்கிய கணித முறையில் கணித்தால் அந்த கிரகணம் சரிவர தெரியாது, சரியான நேரத்துக்கு வராது. இதுக்காக அந்த கிரகணத்தை மட்டும் திருக்கணித முறையில் கணித்துத்தான் வாக்கிய கணிதர்கள் போடுகின்றார்கள். இது இந்தியாவில் உள்ள வாக்கிய கணிதர்களால் வாயால் சொல்லப்பட்ட உண்மை. நான் நேரடியாக கேட்டுக்கின்றேன். வாங்க தானே. என்னென்னு சொன்னால், இப்போ பூரண சந்திர கிரகணம் கொண்டு வைத்தால் அந்த சந்திர கிரகணம் தோன்றுவதற்கு பூரண முடிவில் தான் அந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும். அப்போ பூரண முடிவு அரை மணத்தியாலும் வித்தியாசப்பட்டால், 2 பஞ்சாங்கத்தும் வித்தியாசப்பட்டால் என்னென்ன கிரகணம் ஒரே நேரத்தில் தோன்றாது, ஒரே நேரத்தில் தோன்றாது. இதுதான் அடிப்படை. இது அதாவது பஞ்சாங்க கணிதம் விளங்கியவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு நாங்கள் முந்தைய வாக்கியம் தானே பார்த்துறாங்க, அதான் சரி, இவ்வளோதான் சொல்ல தெரியுமா, வேறு எதுவுமே சொல்ல மாட்டார்கள். உண்மையிலே இலங்கை ஒரு இலங்கையை பொறுத்தவரை 2 பஞ்சாங்கம், தென்னிந்தியாவிலே அநேகமான பஞ்சாங்க கணிப்பு முறைகள் இருந்தாலும், நீங்கள் சொன்னது போல வாக்கிய பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது முற்பட்ட காலத்திலே சித்தர்களோ அறிஞர்களோ சொல்லி வைத்த அந்த சூத்திரங்களை பயன்படுத்தி தான் நாங்கள் எல்லாத்தையும் கணித்து கொள்கிறோம். உண்மையில் சமயம் அல்லது எங்களுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், கால ஓட்டத்திற்கு ஏற்றது போல ஏற்படுகிற மாற்றங்களை அணுகி நாங்கள் வழி நடந்தால் மட்டும்தான் அது நிலைப்பை கொண்டிருக்கும், இருப்பை கொண்டிருக்கும். இதைத்தான் திருக்கணித பஞ்சாங்கம் செய்கின்றது, வாக்கிய பஞ்சாங்கம் செய்யவில்லை. இதுதான் அந்த வித்தியாசம். அந்த ஒரு பாடலில் ஒரு ஆரியம் போல் வழக்கொழிந்து விடாது இன்றும் இளமையாக தமிழ் மொழி இருப்பதற்கு காரணம் கால ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல். அதைத்தான் இப்போ திருக்கணிதம் நீங்கள் நல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. வாக்கிய பஞ்சாங்கத்திலே இப்படி குறைபாடுகள் இருக்கிறபடியால் தான் திருக்கணிதம் தோன்றி இருக்கும். நிறைய தோன்றது இருந்தால் தேவையில்லை, வந்திருக்க தேவையில்லை. திதி கரணம் யோகம் 52ஆம் ஆண்டு 1952ஆம் ஆண்டு ஒரு கிரகணம் தோன்றினது. அந்த கிரகணம் தோன்றாதுன்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பிரசுரித்திருந்தது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் தோன்றும்னு சொல்லி கிரகண நேரங்கள்லாம் போட்டிருந்தது. கிரகணம் உண்மையில் நடந்திருக்கு. அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தினால்? இப்போ நாசா இன்டர்னில் போனால் இப்போ கிரகணம் ஒன்று தெரியும். இப்போ கிரகணம் எடுத்துக்கிட்டால் நேரம் எடுக்கலாம், அதை பார்த்து இப்போ போடுறாரு. இதுதான் நடக்குது. உண்மையாக தான். அதை இல்லையாண்டு வாக்கியத்தினால் கூட நிரூபிக்க முடியாது. இப்போ ஏற்கனவே அது சொல்லி வைத்தது உண்டு. இப்போ இப்படித்தான் இப்போ 60 வருஷம் இருக்குது, இதில் இப்படி வரும், இந்த வருஷத்துக்கு இதுதான் பலனண்டுவதில் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லி வைத்தது. ஆனால் அந்த சொல்லி வைத்ததை தாண்டி அடுத்த கட்ட சூழ்நிலை, அதாவது தற்போதைய சூழ்நிலை அது எப்படி இருக்குது, வானியல் எப்படி இருக்குது, அதில் வருகின்ற மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு வைத்து தான் திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு அப்டேட் வெர்ஷன். அதாவது எந்த நாலேஜையும் அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறது இப்போதைய காலத்தில். அது இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறோம். ஆமாம். சரி, இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டா கம்ப்யூட்டரில் ஆரம்பத்தில் என்ன வந்தது? 386 486 586 இப்போ NDM 1 2 3 இப்போ இங்கே எல்லாம் போட்டு இப்போ உள்ளங்கைக்குள்ளே இருக்குது. இப்போ இவ்வளோ எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிற ஒரு மாணவனை கேட்டால் அந்த 386 தான் பாக்கி சொல்லுவாரா? இல்லை, லேட்டஸ்ட் வெர்ஷனை பாக்கி சொல்லி கன்ஃபிகேஷன்ஸ் கூட இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வசதிகள் கூட இருக்குது, அதான் செய்யலாம்ட்டு. அப்போ ஆனால் பஞ்சாங்கத்துக்கு மட்டும் பழசு போகணுமா? நல்ல தெளிவான ஒரு பதில், சுவாரஸ்யமாக கேட்குறது. அடுத்தது ஐயா, வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டுக்கும் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் எப்படி இருக்குது, என்ன இடத்துல வித்தியாசப்படுது,
ஒரு புது வருஷம் பிறக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரம் பாக்கிய பஞ்சாங்கம் இது திருக்கணித என்ன விடயங்களில் வந்து வித்தியாசம் அது பொதுவாக எல்லாத்துலேயும் வெறும் வித்தியாசங்கள் பொதுவாக வந்துகொண்டிருக்கும். ஆனால் சில இந்த திதி விரதங்களில் சில இடங்களில் ஒரே நாளில் வேற பார்க்கும். இப்போ பாருங்க வருஷப்பிறப்பு அவைக்கும் செவ்வாய்க்கிழமை தான், எங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை தான். அந்த வருஷம் பிறக்கிற நேரம் கொஞ்சம் வித்தியாசம். எங்களுக்கு 9:32, அவைக்கு 8:40. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் வருது, கொஞ்சம் கூட இருந்தது. அப்போ அந்த அப்படி சொற்ப வித்தியாசங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது எல்லாத்துலேயும். திதி முடிவில் வித்தியாசம், நட்சத்திர முடிவில் வித்தியாசம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த வித்தியாசங்கள் சில வழிகளில் விரதங்களை கூட மாற்றி விட்டுருது. சில வழி அன்றைக்கு சவத்தை விரதம் அதுக்கு அடுத்த நாள் இருக்கும், அடுத்த நாள் அது இந்த போர்டலையில் வரைக்கும் வித்தியாசப்பட பார்க்கும். சில நேரங்கள் ஒரே நாள்லையும் வரக்கூடும். நாங்கள் விரதம் முகூர்த்த நிர்ணயங்களில் கடைப்பிடிக்க வேண்டியதில் ஏகாதசி வந்து இந்த இரவு அதிகாலை பொழுதுல ஏகாதசி இருந்தால் தான் விரதம் மேற்கொள்ள விரத விதிமுறைகள் ஒன்றுக்கும் ஒரு விதிமுறை. ஏகாதசி விரதத்துக்கு அப்படி அல்ல. ஏகாதசி விரதத்துக்கு முக்கியமான நடைமுறை என்னென்னா, ஏகாதசி இன்றைக்கு இருந்தால் அடுத்த நாள் மறுநாள் காலையில் துவாதசி இருக்க வேணும். ஏகாதசி என்றது ஒரு உபவாச விரதம். அந்த ஏகாதசி உபவாசம் இருந்தால் மறுநாள் பாரணையில் துவாதசி இருக்க வேணும். அந்த நிர்ணயத்தை வச்சு தான் பாரணை போடுற நேரம் துவாதசியாக இருக்க வேணும். அப்போ ஏகாதசி எவ்வளோ நேரம் நின்றாலும் அடுத்த நாள் துவாதசி இருக்கணும்னா அன்று தான் ஏகாதசி. இதுதான் அதுக்குரிய பிரமாணம். அந்த விரதங்களில் இருக்கக்கூடிய கூடுதலாக போன வருடம் நவராத்திரி வந்து 10 இரவுகள், அதாவது விஜயதசமியை விட 10 இரவுகள் வந்திருந்தது. இந்த 10 இரவு ஏன் வருதுன்னு மக்களுக்கு கூடுதலாக தெரியாது. அதை ரெண்டுன்னா, இப்போ நவராத்திரி எடுத்துக்கொண்டால் 9 திதிகள் கொண்ட காலப்பகுதி. அதாவது ஆஸ்விஜ், அதாவது புரட்டாதி மாதத்தில் வர்ற வளர்பிற பிரதம தொடக்கம் நவமி வரை உள்ள காலங்கள் நவராத்திரி அனுஷ்டிக்கிறதுக்குரிய காலங்கள். அப்போ அவ்வாறு பார்க்கும்போது சில வேளைகளில் திதி வியாபகம் கூட இருந்தால் 10 நாளும் வரும், 8 நாளும் வரும். திதி தான் நாங்கள் பார்க்குறதே தவிர நாள் பார்க்குறது இல்லை. அது நாள் சரியாக ஒரு நாள் கணக்காக வந்துட்டால் நாள் சரியாக வந்துடும். அது கூடி குறைஞ்சி வந்துட்டால் வித்தியாசம் வரும். இல்லை கந்த சட்டிச்சுன்னா 5 நாளில் முடியுது, 7 நாளும் வந்திருக்கு. அது அந்த விரதத்தினுடைய விதிமுறை. அதில் விரதத்தினுடைய வரைவிலக்கணத்திலே சொல்லி புரட்டாதி மாதத்து அமாவாசை அடுத்து வர பிரதம நவமி வரையான திதியில தான் விரதம் இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக சாதாரண மக்கள் நாட்கள் என்று கணக்கணி 9 நாள் தானே வாரது 10ஆம் நாள், அது வந்து சாதாரண பொது நடைமுறை, பொதுவான கொள்கை. அது இதைத்தான் வந்து நாங்கள் தெளிந்து கொண்டால் பிரச்சனை வரப்போறதில்லை. திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தொன்மையாக வாக்கிய பஞ்சாங்கம் இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கம் இலங்கையிலே நடைமுறை சார்ந்து எந்த காலப்பகுதியிலே ஆரம்பித்தது? இது வந்து 1887-88ஆம் ஆண்டு கார்த்திகை ஐயர் என்பவர் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை ஆரம்பித்து 1916-17ஆம் ஆண்டு வரை அந்த கணிதத்தை செய்தவர். அதன் பின்னர் இந்தியாவிலேருந்து TS விஸ்வநாத சௌதிகள் என்றவர் அந்த பஞ்சாங்கத்தை அங்கேருந்து அந்த கணிப்பை மேற்கொண்டார். அதன் பின்னர் 1933-34 சுப்பிரமணிய ஐயர் என்று தாத்தா முறை வரும், அவர் வந்து அந்த பஞ்சாங்கணித முறையை மேற்கொண்டு இங்கே இலங்கையிலேயே 1970 வரையும் செய்தவர். அவருடைய மைத்துனராகிய எமது தந்தையார் 71-72 முதல் 2015-16-15ஆம் ஆண்டு வரையும் அந்த பஞ்சாங்கத்தை வெளியிட்டார். அதன் பின்னர் எம்மால் கணிக்கப்பட்டு வருகின்றது. இப்போ நீங்கள் இரண்டாவதாக சொன்னது இந்தியாவில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை நடைமுறை வச்சுருக்கணும். அப்போ இலங்கையில் இருந்து தான் இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய கணிப்பு முறைகள் இந்தியாவுக்கும் போனதா? இல்லை, இந்தியாவில் இலங்கையில் ஆரம்பிப்பதற்கு முன்னரே இந்தியாவில் இருந்தது. இந்தியாவில் தான் ஆரம்பத்தில் திருக்கணிதம் இருந்து பிறகு இந்த திருக்கணித முறையை அனுஷ்டிக்க முடியாத கட்டத்தில் வாக்கிய முறையை ஏற்படுத்தி வரதசி முனிவர் பிறகு வந்தது. அதன் பின்னரும் திருப்பி வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டும் அங்கே இருக்கின்றது. அங்கேயும் அந்த வாக்கிய பிரச்சனை திருக்கணித பிரச்சனை அங்கேயும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாக்கியம் திருக்கணிதம் என்ற முறை இருக்குது. மற்ற மாநிலம் எல்லாத்துலேயும் திருக்கணிதம் தான் நடைமுறையில் இருக்கு. நீங்கள் உங்களுடைய தந்தை வழியாக தந்தையார் தான் வந்து உங்களுக்கு வாத்தியாராக இருந்து கூட குருவாக இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு 5வது தலைமுறை, எனக்கு நீங்கள் சொன்னது போல 5வது தலைமுறையாக நீங்கள் இலங்கையிலே திருக்கணித பஞ்சாங்கங்களை கணித்து இந்த சேவை செய்து வருகிறீர்கள். கிட்டத்தட்ட உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். வாக்கிய பஞ்சாங்கம் நடைமுறையில் இருக்கிற பொழுது அதில் இருக்கிற குட்டி குட்டி நுணுக்கமான விடயம், அதில் எது வந்து தவறாக இருக்கும் அதையெல்லாம் மாற்றி ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் ஒரு குடும்பம் காலாதி காலமாக பரம்பரை கடந்து நீங்கள் இந்த ஆற்றி வருகிற பணி வந்து காத்திரமானது.
சில வேளைகளில் இப்போ எல்லாருமே இன்றைக்கு சமூகத்தில் மக்கள் வந்து எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வந்து அடுத்த விடயமாக இருந்தாலும் ஆனால் சமயம் சார்ந்த நம்பிக்கை எங்கள் தத்துவவியல் அந்த சிந்தனை வந்து ஒரு காத்திரமாக தான் இருக்க வேண்டும். ஆமாம், அதற்கு பஞ்சாங்கம் வந்து நிறையவே வந்து கை கொடுக்குது. அந்த வகையில் வாழ்வியலில் எங்களுடைய வாழ்வியலில் கட்டாயம் நாங்கள் நியமங்கள் சமய அனுஷ்டானங்கள் என்று இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் எந்தெந்த இடங்களில் பஞ்சாங்கம் சார்ந்து ஜோதிடவியல் சார்ந்து நாங்கள் சிந்திக்கணும் அல்லது அதை ஒழுக வேண்டும். அதாவது எங்களோட வாழ்வியல், அதாவது சோதிடம் என்று சொன்னால், சோதிடம் பஞ்சாங்கம் என்று சொன்னால், சோதிடம் என்பது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டி. அதாவது நாங்கள் இருட்டுக்க போகிறோம், நாங்கள் டோர்ச் லைட்டோட போனால் அவதானமாக போகலாம். அது மாதிரி சோதிடம் என்ற ஒரு அஸ்ட்ராலஜி இஸ் எ கைட் ஃபார் த லைஃப் என்று சொல்லிவினோம் இல்லையா. அப்போ அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி. அதாவது நாங்கள் இப்போ காலம் கூடாது, இந்த கர்மத்தை செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் சிக்கலான காலங்களில் சில கர்மங்களில் ட்ரை பண்ணக்கூடாது. காலம் அப்படின்னு பார்த்து சில வேலை நடைமுறையில் செய்யக்க எங்களுக்கு வந்து மனத்துக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நிச்சயம். இப்போ சின்ன அட்டமச்சம் நடக்கணும்னு சொன்னால் அதிகம் பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது, எழுச்சில் நடக்கணும்னா கொஞ்சம் அவதானமே நடந்து கொள்வது, தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது, தேவையில்லாமல் வாயை திறக்கக்கூடாது, வீணாக கதைக்கு போய் வீண் வம்பில் மாட்ட வேண்டிய கட்டங்களும் வெறும் இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. என்ன நடைமுறை அது இயல்பாகவே தெரிஞ்சிடும், வாயில தான் சரி என்று சொல்கிற மாதிரி. அப்படி அந்த அது உண்மைதான். ஒரு காலப்பகுதி எங்களுக்கு தவறாகத்தான், அதாவது பிழையாகத்தான் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஓரளவுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். துவங்குறது எல்லாத்துலேருந்து பிரச்சனையாக இருக்குது. அப்படி அது வாழ்வியலோடு இணைந்தது தான். ஆனால் நாங்கள் கட்டாயமாக இப்போ இந்த திருமண பொருத்தங்களை பார்க்கிறோம். அதை விட நிறைய விடயங்கள், எங்களுடைய ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் அல்லது புதுமனை புகுவிழாவாக இருக்கட்டும், திருமணம் எல்லாவற்றுக்குமே வந்து அந்த அங்கே பஞ்சாங்கத்தை பார்த்து அல்லது போய் எங்களுடைய ஜோதிடம் சார்ந்து அறிந்து செய்கிறோம். அதோடைய காரணம் என்னென்று கேட்டால் கூட அது நல்ல ஒரு சூழ்நிலையாக இருந்தால், அதாவது இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்து செய்கிறதால நமக்கு வந்து நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் ஒன்று செய்கிறோம். நாங்கள் இப்போ நாள் கோள் பார்த்து நல்ல கர்மத்தை செய்கிற எண்ணத்துக்காகண்டா அது வாழ்க்கை நல்லதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு தான் செய்கிறோம். அப்போ ஒன்றில் நம்பிக்கை தான் நாங்கள் பெருசு, வாழ்க்கைன்றதே நம்பிக்கை தானே இல்லையா. நம்பிக்கை அந்த கையில் தான் ஓடிகிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ திருமண பொருத்தம் பார்க்குற விஷயங்களை வரைக்குள்ள இப்போத்தைய காலங்களில் பார்த்தா திருமண பொருத்தம் பார்க்குறதுல கனவுல நடைமுறைகள் எல்லாம் இருக்குது. என்னென்னு சொன்னால் பஞ்சாங்க நடைமுறை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இப்போ திருமண பொருத்தங்களை பார்க்குற முறைகளில் சில பல குளறுபடிகள் கூடுதலாக வந்து கொண்டிருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் சில இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் செய்ய வேணும், செவ்வாய் தோஷம் உள்ளதாக இருக்கணும், இல்லை செவ்வாய் தோஷத்தை பரிகாரம் செய்ய வேணும் என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த செவ்வாய் உண்மையில் தோஷமாக இருக்கா, தோஷம் இல்லாமல் இருக்கா, அதாவது சில வேளைகளில் செவ்வாய் 7 இருந்தால் கூட தோஷம் இல்லாத தன்மை இருக்குது. அது அந்த செவ்வாய் இந்த நிலையில் இருக்குன்றதை கணிக்க வேண்டும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கா, ஆட்சி பெற்றிருக்கா, செவ்வாய் தனது சொந்த வீட்டில் இருக்கிறா அல்லது குருபாரை பெற்றிருக்கா என்று பார்த்து தான் நம்ம தீர்மானம் பண்ண வேணும். இப்போ இதுகளெல்லாம் வடிவாக அலசி ஆராய்ஞ்சு தான் முடிவெடுக்க வேணும். இதே நேரத்தில் இப்போ பிற்காலத்தில் ஒன்று வந்திருக்குது, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் சூரியன் செவ்வாய் தான் எடுக்கணும் என்று சொல்லி. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் தோஷம் என்ற கருத்து ஒரு பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் அந்த சூரியன் செவ்வாய் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்க்க வேணும். ஒரு ராசி எடுத்துக்கொண்டால் ஒரு ராசி வந்து 30 பாகை. அந்த 30 பாகையில் இரு கிரகங்களும் கிட்டத்தட்ட 5 பாகைக்குள்ளே சேர்ந்திருந்தால் தான் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. சூரியன் 2 பாகையில் இருக்கும், செவ்வாய் 25 பாகையில் சேர்க்கை இல்லை. அப்போ இது சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு இதுக்கு சூரியன் செவ்வாய் உள்ள சாதம் தான் பொருந்தும், இல்லாட்டி இது எடுக்கக்கூடாது. 2 திருமண தரகர் மாறும் ஒரு சாதாரண சோதரமார்களும் சொல்லியே மக்களை குழப்புகிறார்கள். இதால் எல்லாரும் திருமண பொருத்தம் பார்க்க பயப்படுறார்கள். இப்போத்த கருத்தில் உண்மைதான், உண்மை. அதாவது ஒரு ஆழமான அறிவு, இப்போ உங்களுக்கு நிறைய குரு பாரம்பரியம், உங்களுக்கு அதை நீங்கள் வந்து தெளிந்திருக்கிறீர்கள். ஒரு விடயத்தை நுனிப்புல் மேய்ந்து விட்டால் வந்து அது இப்படித்தான் அது சொல்லி இருக்குன்னு சொன்னால் அதோட முடிந்ததாகத்தான். இதில் வந்து பார்க்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் சூரியன் செவ்வாய் தான் எடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு நூலையும் சொல்லப்படையில்லை, எந்த சோதர விதியிலையும் இல்லை, பஞ்சாங்கங்களையும் கிடையாது, சோதர நூல்களையும் இல்லாத ஒன்றை இப்போது மக்கள் மேலே திணிக்கிறார்கள். அதுதான் பெருங்கட்டமாக இருக்கிறது. இப்போ என்ன திருமண சூரியன் செவ்வாயில் எடுக்கலாம், நான் எடுக்கலாம் என்று சொன்னோன்னா அந்த பெற்றார்களோட மனநிலை பாதிக்கப்படும். இப்படி சொன்ன உடனே உண்மைதான் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து
அதாவது ஒரு குறிப்பில் தோஷமோ தோஷமில்லையோ அதில் தீர்மானிக்கிறது அதில் கொஞ்சம் நுட்பமாக விளங்கினாக்கள் மட்டும்தான் செய்யலாம். மற்றவர்கள் அது அரைகுறையாக சொல்லக்கூடாது. இதனால் அதாவது உளவியல் ரீதியாகவே தாக்கம் நிச்சயம் இதுதான் அதிகமாக நடக்குது. அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் கூட வியாழப்பாறை இருந்தால் செவ்வாய் பலம் இருந்தால் தோஷம் இல்லைன்னு இருக்குது. நான் எத்தனையோ சூரியன் செவ்வாய் சேர்ந்த குறிப்பில் நான் செய்து வச்சு நல்லா இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த சூரியன் செவ்வாய் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாக்களுக்கு அது விளங்குறது இல்லை, அது சொல்லவும் மாட்டார். அதாவது ஆழமாக அதை சிந்திக்கிறது இல்லை. அரைகுறை இழந்த மனத்தில் முடிவு எடுக்கிறதால பாதிக்கப்படுறது மக்கள். இதால் என்னென்னா சோதரில் நம்பிக்கை இல்லாத கட்டங்களும் வருது. இன்றைய தற்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் உண்டு. உளவியல் சார்ந்து ஒருவரை குழப்பி விட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் எதைத்தான் முயற்சிப்படுத்தி செய்தாலும் சித்திக்க போகும். ஆமாம் ஆமாம். அது ஒரு ஆழமான அறிவு இருந்து விட்டு அந்த விஷயத்தில் ஒரு உண்மைத்தன்மையும் ஆழமான அறிவும் இருந்தால் எல்லாருமே நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கு அண்மை காலத்தில் பாகக்காயில் வச்சு விளக்கேற்றுங்கோ, இது கட்டாயம் ஒரு இன்றைக்கு பரிகாரம் என்று சொல்லி நிறைய ஜோதிடர்களோ சரி அல்லது நிறைய இந்த எங்களோட ஜோதிடமாக எண்கணிதமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள் ஒரு முரணான எங்களோட சைவாகமும் ஆலயத்தில் இருக்கிற விழுமியம் இதெல்லாம் தாண்டி சொல்கிற சில பரிகாரங்கள் இந்த பிரச்சனைகளாலே எல்லாம் நிறைய சமூக வலைத்தளங்களில் கிண்டல் கேலியெல்லாம் யாருக்கு வருதுன்றால் உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடிய நல்ல கற்ற ஜோதிடர்களுக்கு தான் அது தாக்குகிறது. இன்றைய சமூகத்தில் தேவையில்லாமல் ஒரு கட்டமைக்கப்படுகிற பரிகாரங்கள் அது சார்ந்து இந்த பரிகாரங்களை எடுத்துக்கொண்டால் பரிகாரங்களோட என்னதுக்கு என்ன செய்ய வேணும்னு சரியாக நாங்கள் அதை தீர்மானித்து சொல்ல வேணும். அதாவது செய்ய முடியாத பரிகாரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்து வேலை இல்லை. நடைமுறைக்கு ஏற்றது பரிகாரமாக இருக்க வேணும். அதாவது நாங்கள் பழைய காலத்தில் எல்லாம் ஒரு ஜாதகருக்கு சில நடைமுறைகள் கூடாது, சில கிரகங்களால் தாக்கம்னா அந்த கிரகங்களுக்குரிய வழிபாடைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டு நிச்சயம். இது இப்போ அதுக்கு இதை செய்யன்னு சொல்லி சில ஒரு ஜோதிடர் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். அவர் குறிப்பு எழுதிய பரிகாரம் செய்கிறது முடிக்க 305 நாள் காணாது, வருடமே காணாது. அப்புறம் வலிக்கலாம் அதை செய் அப்புறம் இதை செய் ரெண்டெல்லாம் நிறைய எழுதிக்குது. அப்போ அந்த எழுதின அந்த துண்டை கொண்டு என்ன ஒரு ஆள் என்னட்ட கொண்டு கேட்டார், இவ்வளோ பரிகாரம் செய்யணுக்கு தோஷம் இருக்கா அந்த குறிப்பிலான்னு. நான் இதை மடித்து வையுங்க, இதை மடித்து வச்சுட்டு நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு. அப்போ தேவையில்லாமல் குழப்பி விடுறது. இப்போ தோஷம் இல்லாதாக்களே தோஷமாக்கி விட்டுருவாங்க. நேற்றெல்லாம் ஒரு குறிப்பு நான் பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு 2 ராகு 8 இது இருக்குது. இப்போ இதுக்கு நாகதோஷம் சொல்லி பரிகாரம் செய்து வச்சுருக்கா. அந்த பிள்ளை கல்யாணம் செய்து பிள்ளையும் இருக்குது 2-3-5-6 வருஷமாச்சு. அது நீ என்ன பரிகாரம்? ஒன்றும் தேவையில்லையே, நல்லா தான் இருக்குது. இப்போ அது பரிகாரம் சொன்னதால அது யோசிக்குது. சொல்லிட்டு நம்ம செய்யணுமோ என்னது இப்படி என்னது? அது கல்யாணம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தானே சொல்கிறது. கல்யாணம் தாமதிக்கப்படுது, இழுபறிப்படுதுன்ற தான் சொல்கிறது. கல்யாணம் நடந்துட்டால் பிறகு என்னத்தை செய்ய வேணும்? என்னத்துக்கா? இப்போ சூழ்நிலை அறிஞ்சு கணிக்க வேணும். அதாவது திருமணமான ஒருவர் போய் பலன் பார்க்க வழிக்கிட்டால் இது யார் பொருத்தம் பார்த்தது என்னென்று செய்த நீங்கள்னு சொல்லக்கூடாது. சரியோ பிள்ளையோ எப்படி இருந்தாலும் நாங்கள் உள ரீதியாக தாக்கம் ஏற்படுத்தாமல் பார்க்கணும். அது ஏற்கனவே முடிஞ்சு சரியோ பிள்ளையோ நாங்களே அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை குழப்புற மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. நிறைய பேர் குழப்பத்தில் தான் பிழைப்பு அதான் நடக்குது. இதுதான் தவறான கொள்கை. புறா இந்த யார் பார்த்து என்ன பஞ்சாங்கள் இதெல்லாம் உண்டு இல்லையா நம்பிக்கை இல்லைன்னு புறா சொல்லிவிடும். அப்படி தாங்கள் நிச்சய மாதிரி நடக்கலைன்னு புறா அப்படி சொல்லிவிடும். கடைசியாக வருகின்ற இயலாமையினுடைய வழிபாடாகத்தான் இருக்கு. நிறைய விடயங்கள் சார்ந்து நாங்கள் பொதுமக்களோடு பழகுகிற பொழுதுதான் இந்த விடயங்களை தெரிய வருகிறது. நான் நிறைய பப்ளிக்கோட பழங்குறபடியாக எனக்கு தெரியுது. அநேகம் பேர் கேட்கின்ற கேள்வி ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடிப்படையான விஷயங்களை கூடவே தெரிஞ்சிருந்தா கூட இல்லை அந்த ஐயா சொன்னவர் இந்த இவர் சொன்னவர் அதுக்கான செய்யவோ வேண்டாம். நீங்கள் சொன்னது ஒரே ஒரு நல்ல ஒரு காத்திரமான பரிகாரம் வழிபாடு. அதை சரிவர செய்தால் ஒன்றும் தேவையில்லை. ஒரு காத்திரமான பரிகாரம் என்று பார்க்க போனால் நான் அநேகமாக சொல்கிறேன். உங்களோட குறிப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலையில் 5 நிமிஷம் மெடிடேஷன் செய்யுங்கோ எல்லாம் சரியாக வரும்னு நான் சொல்கிறேன். இல்லை மனதை ஒருநிலைப்படுத்தணும் முதல், அது முக்கியம் தேவை. அடுத்தது தேகாபியாசம், இது 2 வாழ்க்கை கட்டாயம் தேவை.
எனக்கு நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு கேட்ட ஒரு நல்ல ஒரு பதிலாகத்தான் இந்த வழிபாடு அது நல்ல பதிலாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொன்று இதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன செவ்வாய்க்கு அதை கொண்டே போடு, சனீஸ்வரனுக்கு நீல கலரை கொண்டே போடு, அதை செய்ய 365 நாளுமே வந்து காணாமல் தான் இருக்க போகுது. இதற்கு பிறகு ஒரு மாத கட்டத்துக்கு போது அவனுக்கே விரக்தி வந்துவிடும். அந்த ஜோதிடம் பார்த்தவருக்கே விரக்தி வந்துடும். என்னடா விடிஞ்சா கோயிலேருந்து பரிகாரம் 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 வந்து எதுவுமே நடக்கதும் இல்லை. அந்த விரக்தியை வந்து நாங்கள் மனதளவிலே ஏற்படுத்தக்கூடாது. அது எல்லா மக்களும் வந்து சிந்திக்க வேண்டும். முதலாவது நாங்கள் யார்கிட்ட போகிறோம், அந்த நபர் சார்ந்த விளக்கம் அதில் பொது மக்களுக்கு பொதுவாக சோதர அறிவு கிடையாது. நிச்சயம் சோதரவு தெரிஞ்சால் அவர் சோதர நாடி வர மாட்டணும். சோதரவு தெரிஞ்சவர்கள் சோதர நாடி போக வேண்டிய தேவை இல்லை. அப்போ பொதுவாக பொதுமக்களுக்கு சோதரன் தெரியாதுன்ற வகையில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சோதரருக்கு பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது. பொதுமக்களை வழிப்படுத்த வேணும். அப்படி செய்யுங்க நல்லது, அப்படி செய்யுங்கன்னு வழிப்படுத்துகிற விட்டுட்டு குழப்பப்படாது. இதுதான் என்னுடைய கொள்கை. நிச்சயம். நாளும் கோளும் நம்பரடியாரை என்ன செய்யும், அது வெயிறு தோழி பங்கன் பதிகத்தில் சொன்னது போய் கோளறு பதிகமே சிவனடியார்களை எந்த நாளும் கோளுமே துன்புறுத்தாது. ஆக முதலாவது வழிபாடு, குலதெய்வ வழிபாடோ இல்லை நாங்கள் எங்களுடைய எந்த தெய்வத்தையும் வழிபடலாம், அதில் பிரச்சனை. அந்த வழிபாடு இருந்து விட்டால் மனமாக செய்ய வேணும். அதான் முக்கியம். வழிபாடு மனமாக செய்ய வேண்டும். அது முக்கியம். அதுவே எங்களுக்கு வைராக்கியத்தை தந்து கொள்ளும். நல்ல ஒரு வைராக்கியம். அது மனத்தில் திடம் இருந்து விட்டால் அதற்கு பிறகு எதுவுமே வந்து எங்களை தாக்கப் போவதில்லை. உண்மையில் இப்போ பயந்தவனுக்குத்தான் எல்லாமே கண்டு பயன் போகுது. அதை இது நாங்கள் யதார்த்தமாகவே சிந்தித்து வாழ்க்கையிலே கண்டு கொண்டது தான். அதை உண்மையிலே மக்களும் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேண்டாம், மக்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் இப்படியான அந்த சில புரளியான விஷயங்களை வந்து நடைமுறையிலேயே சாத்தியப்படாத விடயங்களை இல்லாத நிற்பாட்ட முடியும். அது ஆலயமாக இருக்கட்டும், ஆலயத்தில் திருவிழாக்களாக இருக்கட்டும், எல்லாமே நவீனமயப்படுத்தல் அதை பண்ணாச்சரி முடிஞ்சுது அப்படி அந்த சிந்தனைகள்லேருந்து மக்கள் மாற வேண்டும். எது சொன்னாலும் நம்புறது. பாவக்காயில் தீபம் ஏற்றுக்கொண்டா பாவக்காயில் தீபம் ஏற்றணும், அதுவும் ஏற்றணும், எல்லாத்தையும் செய்யணும். அது மக்கள் அந்த மனோநிலையிலேருந்து வெளிவருவணும் கட்டாயம். இப்போ இது சார்ந்து இன்னும் ஒரு கேள்வியை சித்திரை வருட பிறப்பினுடைய இந்த பலன்களையும் நீங்கள் சொன்னதோட இன்னும் ஒரே ஒரு, நீங்கள் மக்களுக்கு சமூகத்துக்கு ஜோதிடம் சார்ந்து அல்லது எண்கணிதம், எங்களுடைய ஜோதிடம் பஞ்சாங்கம் இதெல்லாம் சார்ந்து மக்கள் எவ்வாறு இதை நடைமுறையிலே வந்து கை கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மக்களை பொறுத்தவரை வந்து பொதுவாக அதாவது இந்து மதத்தில் எங்களோட சமய பாரம்பரியங்கள் நாட்டம் உள்ளவர்கள் அதை சரிவர கடைப்பிடிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. நிச்சயம். அப்போ இது நாங்கள் வருடப்பிறப்பு 9/32 வருடம் பிறக்குன்று திருக்கணித முறையில் சொல்கின்றோம். இன்று இலங்கை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மை மக்கள் சிங்கள மக்கள் பாவிக்கின்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். சிங்களத்தில் 4 பஞ்சாங்கம், ஏப்பா பஞ்சாங்கம், உருணுவா பஞ்சாங்கம், லங்கா பஞ்சாங்கம், இன்னொரு வில்லியம் பஞ்சாங்கம் இருக்குது. 4 பஞ்சாங்கம் ஒரே முறையில் இருக்குது. அங்கே திருக்கணிதம் வாக்கியம் எல்லாமே திருக்கணிதம் தான். இப்போ அதில் போட்டிருக்கின்ற வருஷப்பிறப்பு நேரமும் எமது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கின்ற நேரமும் ஒரே நேரம். இதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றேன். அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த நேரத்தில் வருஷப்பிறப்பு கொண்டாட்டம் வருஷம் பிறந்தது நல்லதுகள் செய்ய வேணும், மரத்தினை வைத்து தோய வேணும், ஆலய தரிசனம் செய்யணும், அந்த நடைமுறைகள் இருக்குது தானே. நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வந்த அந்த நடைமுறைகளை நாங்கள் சரிவர பேணிக்கொண்டு வழிபாடுகளை செய்து எங்களோட கடமைகளை சரிவர செய்து கொண்டு வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதான் முக்கியம். இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், செய்யாட்டி என்ன மரத்தினை வைக்கணும் கட்டாயம் ஒன்றும் சொல்ல இல்லாது விதண்டாளவாத கேள்வி. எல்லாமே அறிவுபூர்வமாக சிந்தித்து தான் ஒரு கட்டமைப்பில் இருந்தது. நாங்கள் எங்களோட சமய பாரம்பரியங்களை பேணவனமாக இருந்தால் இதுகளை நாங்கள் செய்யப்படும், ஒழுங்கின்படி செய்யப்படும். அதான் முக்கியம். கட்டாயமே இன்றைய சமுதாயம் தாண்டி எதிர்கால சந்ததியும் எல்லாவற்றையுமே வந்து கருத்தில் கொண்டு நாங்கள் முதல் விழுமை இந்த சித்திர வருஷம் கொண்டா இதுதான் செய்யணும், நியமங்களை நாங்களே ஏற்படுத்தி கொள்ள வேணும். எங்களுக்குன்ற ஒரு பாலிசி இருக்க வேணும், எங்களுக்குன்ற ஒரு கொள்கை, நாங்கள் இப்படித்தான் நடக்க வேணும், இவ்வாறு தான் செய்வது, இந்த முறையில் செய்தால் தான் சரியாக இருக்கும் என்றது எங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். அப்போ அதன்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அப்படி இல்லாத நமக்கு பெரியோர்களை கொண்டு நாங்கள் அதில் விளங்கி நடந்து கொள்ளலாம்.